கண்டினியூஸ் டென்ஸ் அதை பற்றி நாம் கிளியராக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இஸ் யூஸ் டு டாக் அபவுட் an action that was going on at a particular time in the past. அதாவது கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்துகிட்டு இருந்த ஒரு செயலை சொல்கிறதுக்கு தான் நாம் பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயல் சொல்கிறதுக்கு நாம் சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். நடந்து கொண்டிருந்த, அதாவது கொஞ்ச நேரம், ஒரு டியூரேஷன், கண்டினியூஸாக கொஞ்ச நேரம் நடந்து கொண்டிருந்த செயலை குறிக்கிறதுக்கு நாம் பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இது தான். இன்றைக்கி நம்ம இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் ஃபார்முலாவும் அதை பார்த்துக்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இந்த ஐஎன்ஜி எல்லா கண்டினியூஸ் ஃபார்ம்லேயும் வருங்கிறது நமக்கு தெரியும். இப்போ சப்ஜெக்ட் வந்து ஐ, ஹீ, ஷீ, இட் அந்த மாதிரி சிங்குலராக இருந்துச்சுன்னா ஹெல்பிங் வேர்ப் வந்து வாஸ். இப்போ சப்ஜெக்ட் வந்து யூ, வி, தே அந்த மாதிரி ப்ளூரல் ஃபார்மாக இருந்துச்சுன்னா இந்த ஹெல்பிங் வேர்ப் வந்து வேர். அப்போது இந்த வாஸ் அண்ட் வேர்ங்கிற ஹெல்பிங் வேர்ப் பாஸ்ட் ஃபார்முக்கு வரும். ஆம், இஸ், ஆர் வந்து ப்ரெசண்ட்டுக்கு வரும். அது இப்போ நமக்கு தேவையில்லை. நமக்கு இப்போ தேவை பாஸ்ட் தான். நம்ம இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எய்தர் வாஸ் யூஸ் பண்ணுவோம் ஆர் வேர் யூஸ் பண்ணுவோம். வாஸ் வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம், வேர் வந்து ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து கொஞ்சம் சென்டென்சஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் பாசிட்டிவ் சென்டென்சஸ், அதாவது நார்மலான நேர்மறையான சென்டென்சஸ். நான் 7 மணிக்கு ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம், ஒரு டியூரேஷன் ஆஃப் டைம் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்து வாஸ் ரீடிங் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது ஐ வந்து சிங்குலருங்கிறனால நம்ம வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் அவளுக்கு கால் பண்ணப்போ அவள் சமைச்சிக்கிட்டு இருந்தா. ஸோ வாஸ் குக்கிங், அவள் சமைச்சிக்கிட்டு இருந்தா. அது வந்து கண்டினியூஸான ஒரு செயலுங்கிறனால நம்ம அதில் பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே கூப்பிட்டது உடனே முடிஞ்சிருச்சு, அதனால் இங்கே வந்து பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து சிம்பிள் பாஸ்ட், உடனே முடிஞ்சனால கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு செயலுங்கிறனால அதுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ். இந்த கண்டினியூஸ்னாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு டியூரேஷன், கொஞ்சம் நேரம் தொடர்ந்து நடக்கிற செயல்களை நம்ம குறிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். they were playing outside yesterday evening. நேற்று அவங்க கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, விளையாடி கொண்டிருந்தாங்க இல்லையா, கண்டினியூஸாக நடந்துச்சு, அதனால வேர் பிளேயிங். அடுத்து நம்ம கொஞ்சம் நெகட்டிவ் நாட் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கிறத பார்க்கலாம். அப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் நாட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போது அந்த நேரத்துலவே தூங்கிட்டோன்னு இருக்கலை அப்படி நம்ம சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஹி வாஸ் நாட் ஸ்லீப்பிங் அட் தட் டைம். நாங்கள் நேற்று 9 மணிக்கு டிவிலாம் பார்த்துட்டு இருக்கலை. வி வர் நாட் வாட்சிங் டிவி எஸ்டர்டே அட் 9 PM. அடுத்து கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? வாஸ் ஆர் வேர் ஆல்ரெடி நமக்கு தெரியும். இந்த பாஸ்ட்டுக்கு வாஸ் அண்ட் வேர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சிங்குலர் வாஸ், ப்ளூரல் வேர். அது கூட சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. நீ அங்கே போனப்போ அவன் படிச்சுக்கிட்டு இருந்தானா? அதை எப்படி கேட்குறது? வாஸ் ஷீ ஸ்டடிங்? நீ அங்கே போனப்போ அவள் படிச்சுட்டு இருந்தாளா? அப்போ அதை எப்படி கேட்குறது? வாஸ் ஷீ ஸ்டடிங் when you went there? நீ அங்கே போனப்போ, போனது ஒரு செயல், அது சிம்பிள் பாஸ்ட் தான். அது படிச்சுட்டு இருந்தாங்கிறது கொஞ்சம் நேரம் நடக்கிற செயல், அதனால கண்டினியூஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நீ அங்கே போனப்போ படிச்சுட்டு இருந்தாளங்கிறத வாஸ் ஷீ ஸ்டடியிங் when you went there அப்படின்னு கேட்கணும். அவங்க பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தாங்களா? were they waiting for the bus? அடுத்து இப்போ நம்ம இந்த ரூல்ஸ் பார்க்கலாம், எப்பெல்லாம் நம்ம இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ஷன் ஹேப்பனிங் அட் எ ஸ்பெசிஃபிக் டைம் இன் த பாஸ்ட். ஒரு பர்டிகுலர் டைமில் பாஸ்டில் நடந்த செயலை சொல்கிறப்ப நாம் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். ஐ வாஸ் ஸ்லீப்பிங் அட் 11 PM லாஸ்ட் நைட். நேற்று ராத்திரி 11 மணிக்கு நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? தூங்கி கொண்டிருந்தேன்.
அப்போ அது ஒரு கண்டினியூஸாக நடந்த ஒரு செயல்ங்கிறனால நாம் பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்கள், 2 ஆக்ஷன் நடக்குது. ஒன்று நடந்துட்டு இருக்குது, ஒன்று கொஞ்சம் சடனாக நடந்து முடிஞ்சிருது. ஒன்று ஒரு லாங் ஆக்ஷன் வச்சுக்கலாம், ஒன்று ஷார்ட் ஆக்ஷன், டக்குன்னு முடிஞ்சிருது. அந்த லாங் ஆக்ஷனுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஷார்ட் ஆக்ஷனுக்கு நாம் சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் பாருங்கள், நான் குளிச்சுட்டு இருந்தப்போ ஃபோன் அடிச்சுது. இதில் லாங் ஆக்ஷன் என்ன? குளிச்சுட்டு இருந்தது. அதனால இங்கே பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபோன் அடித்தது ஒரு ஷார்ட் ஆக்ஷன், அதனால இங்கே சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் டிவி பார்த்துட்டு இருந்தப்போ பவர் போயிடுச்சு. அப்போ பவர் போனது ஒரு ஷார்ட் ஆக்ஷன், அதனால் அது சிம்பிள் பாஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம டிவி பார்த்துட்டு இருந்தது கொஞ்சம் ஒரு லாங் ஆக்ஷன், அதனால் அதில் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன் பாருங்கள், லாங் ஆக்ஷனுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ், ஷார்ட் ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட். அடுத்து பேரலல் ஆக்ஷன்ஸ் இந்த பாஸ்ட். 2 ஆக்ஷன் ஒரே நேரத்தில் நடந்துட்டு இருக்கிறப்ப 2 ஆக்ஷனுக்குமே நாம் பாஸ்ட் கண்டினியூஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ அடிச்சுட்டு இருந்தப்ப அவன் எழுதிட்டு இருந்தான். ஷி வாஸ் ரீடிங் வைல் ஹி வாஸ் ரைட்டிங். ரெண்டுமே பாஸ்டில் ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் நடக்கிற ஒரு செயல். அதனால் அங்கே நம்ம 2 ஆக்ஷனுக்குமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் கொஞ்சம் கீவேர்ட் தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த வேர்ட்ஸ் வர்றப்போ அதிகமாக பாஸ்ட் கண்டினியூஸ் பயன்படுத்துவோங்கிறதுக்கு. வைல் அதுக்கிடையில், வென் அப்போ, அட் தட் டைம் அந்த நேரத்தில், ஆல் ஈவினிங் ஃபுல்லாக, அந்த மாதிரி வர அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வர்றப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் வரும். இப்போது எல்லோரும் என் கூட சேர்ந்து இதை ட்ரை பண்ணுங்கள். வெரி சிம்பிள். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மட்டும்தான் இந்த பிளாங்க்ஸில் வரப்போகுது. அது என்ன ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. சிங்குலர் வந்தால் வாஸ் போட போகிறோம், ப்ளூரல் வந்தால் வேர் போட போகிறோம், அவ்வளோதான். ஷீ டேஷ் வென் ஐ என்டர்ட் த ஹவுஸ். ஷீ வாஸ் குக்கிங். அவள் குக் பண்ணிட்டு இருந்தா நான் உள்ளே நுழையிறப்ப. தே டேஷ் இன் த பார்க் எஸ்டர்டே ஈவினிங். தே வேர் பிளேயிங் இன் த பார்க் எஸ்டர்டே ஈவினிங். ஐ டேஷ் வாட்ச் டிவி அட் 9 PM லாஸ்ட் நைட். நான் நேற்று 9 மணிக்கு டிவி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஐ வாஸ் வாட்சிங் டிவி அட் 9 PM லாஸ்ட் நைட். வி டேஷ் ட்ராவல் பை பஸ் அட் தட் டைம். அந்த நேரத்தில் நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். த வி ப்ளூரல், வி வேர் ட்ராவலிங். We were traveling by bus at that time. The baby dash sleep when the phone rang. The baby was sleeping. Baby தூங்கிட்டு இருந்துச்சு அந்த டைமில். அடுத்து he dash study for the exam at 6 PM yesterday. அவன் நேற்று 6 மணிக்கு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தான். He was studying. The children dash while it was running. The children while it was raining. The children were running while it was raining. She dashed a letter when the power went off. அவள் பவர் போகிறப்ப என்ன பண்ணிட்டு இருந்தா? She was writing a letter when the power went off. They dash wait for the teacher at that time. டீச்சருக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. They were waiting for the teacher at the time. I dash a book when my friend called me. I was reading a book when my friend called me. ஓகே காய்ஸ், இந்த சேனல் ரொம்ப படித்த ஆல்ரெடி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கான சேனல் கிடையாது. இந்த சேனலோட பர்பஸே கொஞ்சம் இங்கிலீஷ்லலாம் தடுமாறுற, கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இல்லாத ஹோம் மேக்கர்ஸ், அப்புறம் இந்த ஆங்கில வழியில் படிக்காமல் தமிழ் மீடியத்தில் படித்து கொஞ்சம் கிராமரெல்லாம் ரொம்ப
கிளியராக தெரியாத மாணவர்களுக்கு அவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி போடப்படுற வீடியோ தான் இது. இதில் நீங்கள் எந்த எளிமையான டவுட் கேட்டாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். நீங்கள் இதெல்லாம் ஒரு டவுட்டாக, இப்படிலாம் நம்ம கேட்க முடியுமா, அப்படிலாம் நீங்கள் ஹெசிடேட் பண்ணவே வேண்டாம். எவ்வளவு சிம்பிளான விஷயம்னாவும் நீங்கள் தைரியமாக என்கிட்ட கேளுங்க, கமெண்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எக்ஸ்ப்ளனேஷன் தருவேன். அதுக்கானது தான் இந்த சேனல். இந்த சேனல் கொஞ்சம் ஆங்கிலம் தெரியாத, அந்த நல்ல ஆங்கில வழியில் படிக்கிற ப்ரிவிலேஜ் கிடைக்காத குழந்தைகளுக்கும், அல்லது அந்த கொஞ்சம் படிக்க முடியாமல் ஹோம் மேக்கர்ஸ் ஆன பெண்களுக்கும் ஆங்கிலத்தை சரியான வழியில், சரியான ஆங்கிலம் தெரிஞ்சு அவங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்காக தொடங்கப்பட்டது தான் அந்த சேனல். அதனால தான் இது நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு தமிழில் என்னால் முடிஞ்ச அளவு எளிமையாகவே நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு மேலே என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு இது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவியாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.